ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், வான சேனையே துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், வான சேனையே துதியுங்கள். சூரிய சந்திரனே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரனே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். பூமியில் உள்ளவையே துதியுங்கள், ஆழங்கள் தண்ணீர்களே துதியுங்கள். பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கன்மலையே துதியுங்கள், முடுபனி பெருங்காற்றே துதியுங்கள். அக்கினி கன்மலையே துதியுங்கள், முடுபனி பெருங்காற்றே துதியுங்கள். மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள். மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரே துதியுங்கள், பெரியோர் முதியோரே துதியுங்கள். வாலிபர் கன்னியரே துதியுங்கள், பெரியோர் முதியோரே துதியுங்கள். பிள்ளைகளே பாலகரே துதியுங்கள், நம் இயேசு ராஜாவை துதியுங்கள். பிள்ளைகளே பாலகரே துதியுங்கள், நம் இயேசு ராஜாவை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. ஸ்தோத்திரம் தேவனே. நான் தேவ அன்பை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவ அன்பிலே நம்ம நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவ அன்பிலே நாம் ஆழமாக அதை அறிந்திருக்க வேண்டும். ஆழமாக ஒரு அதாவது
வேறுவிட வேண்டும்னா அஸ்திவாரமாய் உள்ள ஆழமான அந்த தேவ அன்பிலே நம்ம வந்து என்ன பண்ணணும், வேறுவிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவ அன்பிலே நாம் இருக்கும்போது கண்டிப்பாக தேவ அன்பிலே நாம் வந்து நடக்க முடியும். தேவ அன்பினால் நிறைந்திருக்கும் போது தேவ அன்பிலே நம்ம வந்து நடக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வந்து தேவ அன்பை அறிந்து கொள்கிறது மட்டும் இல்லாமல், நாம் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தேவ அன்பிலே ஒவ்வொரு நாளையும் நடக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ தேவ அன்பிலே எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னா, அதாவது கர்த்தர் வந்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு பிரதானமான ஒரு பெரிய ஆதாரம் அது வந்து அன்பு தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு பல காரியங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிரதானமானது எது அப்படின்னா, கண்டிப்பாக தேவ அன்பு, அந்த அன்பிலே நடந்து கொள்வதுதான் என்று நாம் பார்க்க முடியும். இதை பற்றி நாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துக்கு நம்ம எல்லாரும், தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆவியிலே அவர் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காராம், அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை என்ன பண்ணுறோமா, அறிந்திருக்கிறோம். அதாவது வந்து நம்ம வந்து ஆண்டவராக இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால நாம் வந்து அவருடைய ஆவியிலே வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் கூட நாம் வந்து, அதாவது அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை என்ன பண்ணியிருக்கிறோமா, அறிந்திருக்கிறோன்றார். இப்போ எப்படி அறிந்திருக்கிறோன்னா வந்து, அதாவது நம்முடைய ஆவியிலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு வந்து தந்தருளியிருக்கிறார். எப்படி தந்தருளினார்னா, ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாவற்றையும் அவர் வந்து நமக்கு தந்தருளியிருக்கிறார். குறிப்பாக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை சொல்லும்போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். அப்போ தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் தேவன் நமக்கென்று என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறத வந்து பார்க்கும்போது, நாம் அவரிலும் பாருங்கள் அவர் வந்து நமக்குள்ளேயும் நாம் வந்து அவருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறோமா, நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. அப்படி காட்டும்போது பாருங்கள், அநேக நேரங்களில் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து அந்த அன்பின் அந்த வாழ்க்கையினுடைய அந்த தன்மையை நம்ம வந்து கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு குவாலிட்டி, அந்த தன்மையை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதில் முதல் காரியமாக அநேகர் என்ன நினச்சிடறாங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்து எப்படியெல்லாம் இருப்பான், ரட்சிக்கப்படாதவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்றதான் இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, அநேகர் ரட்சிக்கப்படாதவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சில நல்ல குணாதிசயங்களோடையெல்லாம் இருக்கலாம். நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் சில நல்ல குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. சிலர்லாம் பாருங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, சிகரெட்லாம் குடிக்க மாட்டாங்க, சில தவறான காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களும் வந்து நல்ல பழக்கங்கள்லாம் வச்சுருக்கோமே, அப்படி இருக்கும்போது உங்கள் கிறிஸ்தவ ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறனால இந்த மாதிரி சில பழக்கங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும், இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும், அப்படிலாம் நடந்துக்கணும் நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்லாம் இன்றைக்கி அநேகர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களும், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் குடிக்கலை, நீங்கள் சிகரெட்லாம் பிடிக்கிறது கிடையாது, நீங்கள் சில காரியங்கள்லாம் செய்கிறது இல்லை, அதே போல் நாங்களும் தானே அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து, அதாவது இப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் இல்லை, அதனால் நாங்களும் யார் தான், ரொம்ப நல்ல ஆட்கள் தான், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லைன்னா கூட நாங்கள் எப்படி தான் இருக்கிறோம், நல்ல ஒரு மனுஷர்களாக இருக்கிறோம் என்று வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அன்றைக்கி கிறிஸ்தவ அந்த அந்த வாழ்க்கையில் வந்து பாருங்கள், இவற்றை பாருங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் எல்லாம் வந்து விட்டுட்டோமே, இவற்றெல்லாம் நாங்கள் வந்து விட்டுட்டோம், ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், சில நல்ல காரியங்களை செய்யலான்னு வந்து நாங்கள் முடிவு எடுத்துருக்கிறோம் அப்படின்னு வந்து அநேகர் சொல்கிறாங்க. இது மட்டும் ஒரு கிறிஸ்தவம் அல்ல. சில நல்ல சில பழக்க வழக்கங்கள், ஒருத்தர் குடிக்காதனாலேயோ, ஒருத்தர் சிகரெட் பிடிக்காதனாலேயோ, அல்லது சில காரியங்கள் இல்லை அப்படின்றனால மட்டும் இவங்களுக்கு என்ன இல்லை, இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ரெண்டாவது மாரல், அதாவது வந்து
நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கிறோம். அதனால் வந்து நாங்கள் யார், நாங்கள் வந்து காலையில் சரியாக எந்திரிச்சிடறோம், சரியாக எங்களுடைய வேலையில் செய்கிறோம், சரியாக சில காரியங்களை செய்கிறோம், நல்லா குளிக்கிறோம், புதுசாக துணியெல்லாம் உடுத்திக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி சில காரியங்கள்லாம் எங்கிட்ட இருக்குங்க, சில நல்லா நீட்டாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்லாம் பாருங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அதாவது வந்து நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கிறதுனால மட்டும் இவர்களை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அநேக நேரங்களில் பாருங்கள், மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் சில நல்ல ஒழுக்கம் இருக்குங்க, இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு படிச்சிருக்காங்க, இவ்வளவு நல்ல மனுஷங்க, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்லப்போனால் நல்ல நாணயமாக நடந்துக்குவாங்க. குறிப்பாக அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இவங்க வந்து நல்ல நாணயமாக நடந்துக்குவாங்க, கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க, அப்படிலாம் சில காரியங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள், ஒரு மாரல், அதாவது ஒரு நல்லொழுக்கம் உடையவர்களாக இருப்பதனால மட்டும் இவர்களை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திவிட முடியாது என்பதை நான் பார்க்க முடியும். அப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த நல்லொழுக்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, அவர்களை கிறிஸ்தவர்கள் நீங்கள் சொல்லிட முடியாது. நான் ஏற்கனவே கூட ஒரு கதையை சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாள் ஒரு ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை வந்துச்சான். என்ன ஆசைன்னா, ஒரு பன்னிக்குட்டி வாங்கி வளர்க்கணுன்னு. இந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு பன்னிக்குட்டி வளர்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. அப்போ உடனே அந்த ஆள் என்ன பண்ணாராம் பாருங்க, நேராக போய் மந்திரிகிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி நான் பன்னிக்குட்டி வளர்க்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்கிறீங்க, சரி கொஞ்சம் வளர்க்க வேணாம், முயற்சி செய்யுங்களேன் அப்படின்னா போய் ஒரு பன்னிக்குட்டியை கொண்டு வந்தாச்சு. பன்னிக்குட்டியை கொண்டு வந்து வளர்த்தாங்களாம். வளர்த்தா அதுக்கு பாருங்கள் நல்லா குளிப்பாட்டி அதுக்கு சென்டெல்லாம் போட்டு விட்டு அதுக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்கு தங்கச்சிலேயே செயின்லாம் கட்டி விட்டு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ராஜா என்ன செய்வாராம், முன்னால் அந்த அரண்மனையை சுற்றிலும் நிறைய வீதிகள் இருக்குது, அந்த மாதிரி வீதிகள் வழியாக அப்படியே அவர் என்ன பண்ணுவாராம், அந்த பன்னிக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக நடந்து போகிறான். ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டே இருப்பாராம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு நாள் இவருக்கு என்ன ஆச்சான், சரி இந்த ஏரியாவில் தானே போகிறோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த பன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு அப்படியே போனாராம். போனால் அங்கே ஒரு 4-5 பன்னி அது குட்டிக்கிட்டிலாம் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரே சாக்கடைகள் ஆடிட்டு இருக்கு, ஒரே ஆட்டம் போட்டுட்டு குதிச்சுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கு. இவன்னு கத்திட்டு பண்ண உடனே பாருங்கள், இவர் கையில் பிடிச்சிருந்த பன்னிக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பன்னிக்குட்டி செயினை ஒரேல அத்துட்டு ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடிடுச்சான் பாருங்கள். எங்கன்னா அந்த சகதிக்குள்ளே ஓடி போய் அது அப்படியே அந்த பன்னிகளோட சேர்ந்து ஆட்டம் போட்டு அப்படியே உருண்டு பிறண்டு எந்திரிச்சிட்டு அது பாட்டுக்கு இருக்குதான். இந்த ராஜாவுக்கு பாருங்கள் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கேவலமாயிடுச்சான். என்ன கேவலம்னா, இந்த மாதிரி நம்ம தான் இந்த என்னது பன்னிக்குட்டி வளர்க்குறதுலேயே நம்ம தான் பெரிய ஆளுன்ற மாதிரி எல்லா ராஜாவும் என்னென்னதான் வளர்ப்பாங்க, நம்ம தான் என்ன பண்ணுவோம், இந்த பன்னிக்குட்டி வளர்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருந்தவருக்கு திடீரென்று ஒரு பெரிய அவமானத்தை இந்த பன்னிக்குட்டி உண்டாக்கிருச்சான். ஒரு அவமானம், ஒரு பெரிய கேவலத்தை உண்டாக்கிருச்சு. அப்படி உண்டாக்கின உடனே இவருக்கு வந்து பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஐயோ அந்த மாதிரி இந்த பன்னிக்குட்டி வந்து நம்மளை அவமானப்படுத்திருச்சே அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் பாருங்கள், பன்னியோட போய் சேர்ந்துடும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பன்னிக்குட்டி சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான் அவுட்டு, அவ்வளோதான், பன்னி கூட தான் அது விளையாடும், அது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். உடனே இவர் என்ன பண்ணாராம், ரொம்ப துக்கத்தோட ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக மனம் வேணோட அப்படியே வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தாராம். இப்படி வரும்போது அப்போ வந்து நேராக வந்தாராம், மந்திரியை பார்த்து கேட்டாராம், ஏங்க நான் வந்து பன்னிக்குட்டி வளர்க்குறேன்னு சொன்னேன், வந்தேன், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க, உங்களுக்கு விருப்பம்னா வளர்க்கன்னு சொல்லிட்டீங்க, நான் இப்படி வளர்த்துட்டு இப்போ எனக்கு பாருங்கள் நாட்டில் ஒரு பெரிய கேவலம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இவர் சொன்னாராம், இந்த பன்னி இப்படி பண்ணிருச்சு, இந்த மாதிரி அங்கே போய் சகதிகளை கடந்து உருண்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ உடனே அந்த மந்திரி சொன்னாராம், இப்போ அந்த பன்னிக்குட்டியோடைய இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆட்டிக்குட்டியுடைய இருதயத்தை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த ஆடு வந்து அந்த பன்னி அங்கே பன்னி விளாண்டுச்சுலாம் அங்கே போகாது, அது லேசாக கொஞ்சம் தண்ணி பட்டாவே ஓடி வந்துடும் அப்படின்னு பாருங்க அவர் சொன்னாராம். சொன்னோன்னே இது வந்து நடக்கிற விஷயம் இல்லை. உடனே சொன்னாராம், சரி அந்த பன்னி போனால் போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அவமானத்தைலாம் தாங்கிட்டு அப்படியே போயிட்டாராம். அப்போ இங்கே இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், ஒரு ஆள் வந்து ஒரு மாறலாம், அதாவது ஒரு நல்ல ஒழுக்க உடையவர்களாய் வாழுவதனால் மட்டும் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. ஏன் அப்படி சொல்லிவிட முடியாதுன்னா,
அநேக கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் வச்சிருக்கலாம். நிறைய பாருங்கள் இன்றைக்கி பேரை வச்சுக்கிட்டு அந்த என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு பாருங்கள், பேருக்குமே நடக்கிறாங்கன்னா நடக்கிறது கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. அப்போ பேர் வந்து பேரோ அல்லது சில நடக்கைகளோ அல்லது நல்லொழுக்கங்களோ இவர்களை கிறிஸ்தவர்களாய் அடையாளப்படுத்தி விட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இவங்க வந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ பேருக்கும் இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் இவங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அது வேற மாதிரி ஒரு வாழ்க்கை. நான் அநேகரை பார்த்துருக்கிறேன், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு அநேகர் போகிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே கடவுளை வந்து பாருங்கள் ஆராதிக்கிறதும் பாடுறதும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாக நடந்துக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சாராய பாட்டெலாம் தான் வீட்டில் இருக்கும். நிறைய நேரங்களில் பாருங்கள் சாராய பாட்டில் வந்து வீட்டோட நம்ம பார்க்க முடியும். ஏங்க அப்படின்னா, பேர் தான் இவ்வளோ நல்ல பேர் வச்சுருக்காங்களே, சர்ச்சுக்கு தான் போகிறாங்களே ஞாயிற்றுக்கிழமைன்னா, ஆனால் ஏன் வந்து இவங்களால இப்படி வாழ முடியலை அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தில் மாற்றம் கிடையாது, அவங்களுடைய ஆவியில் வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா வேதம் சொல்லுது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்றார் பவுல் சொல்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவராய் இயேசுவை தன்னுடைய ஆவியிலே அவன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவன் ஒருபோதும் எத்தனை நல்ல பழக்கங்களை உடையவனாக இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு பாருங்கள் திறமசாலியாக இருந்தாலும், அவன் ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலைன்னா கண்டிப்பாக கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட நேர் பிறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. அப்போ என்னைக்கு ஒரு மனுஷன் வந்து ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் மனதார இயேசுவே நீர் என் ஆண்டவர், இந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று எந்த மனுஷன் மனதார ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாருங்க, ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பேர் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் என்ன பண்ணியிருக்கான், அது ஊற்றப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அந்த நம்பிக்கை நம்ம வந்து அதாவது நல்ல பழக்கங்கள் நல்ல சில காரியங்கள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் மக்கள் நம்ம காண முடியும். ஏன்னா அங்கே அன்பை நாம் காட்ட முடியும். அங்கே அந்த அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பாருங்கள், உயர்ந்த கருத்துகளும் உயர்ந்த எண்ணமும் இருப்பது வந்து நல்லது. ஆனால் அது மட்டும் கிறிஸ்தவம் அல்ல. நல்ல கவனிங்களே, சில நேரங்களில் நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் மற்ற மக்களை வந்து பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், அவங்களுக்கு சில உதவிகளை செய்கிறோம், அதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நல்ல எண்ணங்களை உடையவளாக மக்களாக இருக்கிறாங்க. சில நேரங்களில் நல்ல கருத்துக்களை உடையவளாக இருப்பாங்க, நல்ல உயர்ந்த கருத்துக்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் கூட இவர்களை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று என்ன பண்ணிட முடியாது, சொல்லிவிட முடியாது. ஏன்னா உள்ளுக்கு என்ன இருக்குதுங்க, பாவம் இருக்குது. அப்போ பாவம் இருக்கிறபடினால அவங்களால வந்து அந்த கிறிஸ்தவத்தினுடைய அந்த அன்பை காட்ட முடியாது, அவங்களால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நல்ல கருத்துக்களையோ நல்ல எண்ணங்களையோ நல்ல உயர்ந்த எண்ணங்களையோ உயர்ந்த கருத்துக்களே இருக்கலாம், ஆனாலும் அது மட்டும் கிறிஸ்தவம் அல்ல என்பதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவது வந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆவியானவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்ன செய்கிறாராம், அவர் வாசம் பண்ணுகிறதுனால தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ரெண்டாவது, ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த தன்மையை காட்டுகிறது. ஒருத்தருக்கு மேலே என்ன பண்ணுறோம், அன்பை வைக்கிறோம். மூணாவது, நாம் பிடித்தவர்களை மட்டுமல்ல பிடிக்காதவர்களையும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நேசிக்கிறோம். சில நேரங்களில் பாருங்கள், அதாவது சில இடங்களுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களை கண்டாவே அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்கள கூட நமக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குது, அவங்கள எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாக வரணும், அவங்க ஆண்டவராக இயேசு ஆண்டவராக என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஏன்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற கொண்டாதான் பாருங்கள் அவங்களுக்கு அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அப்போ நம்ம நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் நம்மளை நேசிக்காமல் இருந்தாலும் கூட நாம் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், அது வந்து எதை காட்டுகிறதுனா, நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை என்ன செய்துங்க, அது காட்டுகிறது. பாருங்கள், அதில் பாருங்கள், அடுத்து பாருங்கள், 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:14 நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்ம ஆண்டவராக இயேசுவை நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும்
அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை என்ன பண்ணியிருக்கோமா, அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்? நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்கள், சிலர்லாம் பாருங்கள் சில பேட்ச் குத்திக்குவாங்க. ஏசு சொன்ன ரட்சிக்கிறாரு, ஏசு சொன்ன விடுவிக்கிறாரு, இப்படிலாம் குத்துவாங்க. இதனால ஒருத்தரை நீங்கள் கிறிஸ்தவர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் ஒரு இன்றைக்கி அவங்க குத்திருப்பாங்க, திடீர்னு ஒரு நேரம் குத்தாமல் கூட போயிருப்பாங்க, அதனால் அவங்களை கிறிஸ்தவங்கள்னே சொல்லிட முடியுமா? அப்படி இல்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டக்கூடிய அந்த காரியம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நாமே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று நம்மை நாமே அறிந்திருக்கிறோம். எப்படி அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அதாவது உணர்ந்து கொள்வதனால எப்படி உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா பாருங்கள், நிருபங்களில் சில போதனைகள் கொடுக்கப்படுது. குறிப்பாக ரோமர்கள் நிருபம், ரோமரு, கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பாருங்கள் கொலோசியர், தெசலோனிக்கர் போன்ற நிருபங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுல் என்ன சொல்கிறாரு இதிலெல்லாம் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை பற்றி 144 முறை வருது. நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் அப்படின்னு என்ன வருதுன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம், பாருங்கள் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம், பாருங்கள் முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படின்ற வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளன்ற அந்த வார்த்தை 144 முறைக்கு மேலே வருதுன்னு சொல்லி வேதவலர் சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நிருபங்களை படிப்பதன் மூலமாக, வேதத்தை படிப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அறிந்து கொள்கிறோம். ஒருத்தர் பைபிளே படிக்காமல் இருந்துட்டு நான் கிறிஸ்துவன் சொன்னால் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யாராக இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ ஒரு குப்பத்தட்டியில் உட்காரன்னு நம்ம உட்கார மாட்டோம் இல்லையா? நான் சூட் போட்டு வந்திருக்கேன், இப்போ சூட்டை போட்டுட்டு போய் ஒரு குப்பத்தட்டியில் உட்கார நம்ம உட்கார மாட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, நல்ல நீட்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே தான் போட்டுட்டு இருக்கணும் இல்லையா? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறது எப்படின்னா, நல்ல விலையுறந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இல்லையா? ஆனால் அந்த பாவ வாழ்க்கைன்றது எப்படி, பழைய வாழ்க்கைன்றது எப்படி, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் அந்த வாழ்க்கைன்றது எப்படின்னா, ஒரு கந்த துணியை கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி இல்லையா? அதான் அவர் இயேசு ஆண்டவரே சொல்கிறாரு, மனுஷனுடைய நீதியெல்லாம் அது அழுக்கான கந்தையும் குப்பையும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மனுஷனுடைய நீதின்றது அவ்வளோதான், அவனால் அவ்வளோதான் பண்ண முடியும். சில நல் போதனைகளாக இருக்கலாம், சில நல்ல ஒழுக்கமாக இப்படி காரியங்கள் அப்படிலாம் இருக்கும். ஆனால் அது ஒரு மனுஷனை கிறிஸ்துவன் என்று சொல்லிவிட முடியாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறான்னா புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது. எல்லாரும் எடுத்துங்க, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பழசு பூரா ஒளிஞ்சு போய் இப்போ எப்படி இருக்கிறோமா, புது ஆளாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். புது ஆளாக இருக்கிறது எப்படி ஆளாக்கணும், கருப்பாக இருக்கலாம் ஜோப்பாயிட்டோமா, சிவப்பாக இருக்கலாம் கருப்பாயிட்டோமா, குள்ளமாக இருக்கவங்களாம் வளர்த்தி ஆகிட்டாங்களா, வளர்த்தியாக இருக்கலாம் குள்ளமாக, ஒன்றுமே கிடையாது. அப்போ எங்கே தான் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குள்ளே தான் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய இதயத்தில், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே நம்ம என்னவாக இருக்கிறோம், புது மனுஷனாக புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்படி இருப்பதினால் என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிடுவோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு புது சிருஷ்டியாக அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு கிறிஸ்தவை உடையவன், நான் கிறிஸ்தவன்றதில் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவான், கிறிஸ்துவுக்கு என்றே நம்ம என்ன செய்வோம், வாழுவோம். அப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, வேத வசனங்களை நிருபங்களை படிப்பதன் மூலமாக அங்கே கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதனாலே நம்ம என்ன பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம அதாவது நாம் நடந்து கொள்கிறோம். குறிப்பாக அதை பற்றி யோவான் சுவிசேஷம் எடுங்க, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிங்களேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, பாருங்க அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யார, இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாரா,
அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்றைக்கி நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளையாக எங்கே மாறி இருக்கோம்? நம்முடைய ஆவியில் மாறி இருக்கோம். அப்போ ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆவியில் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால, வேத வசனங்களை நம்ம படிக்கிறதுனால, அந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணியிருக்குது? ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை அது சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் வசனங்களை வைத்து நாம் வாசிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆவியில் ஒரு பெரிய ஜீவன் உண்டாகிறது. பாருங்கள், அதை பற்றி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஜீவன் இருக்குன்றாரு. என்ன ஜீவன் இருக்கு? தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள என்ன செய்தான் இருக்கு. கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஜீவன் இருக்கு. ஆனா இதே ஜீவன் ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ள கிடையவே கிடையாது. பாருங்க, இதை பற்றி எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிறாங்களாம். பாருங்கள், நம்ம அப்படி தான் இருந்தோம் ஒரு நாள். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்து விட்டார். அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அக்கிரமமும் பாவம் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஜீவன் இருக்குது. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அப்போ இதான் எதை காட்டுதுன்னா, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நாம் கிறிஸ்துவை உடையவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. இதை பற்றி 1 யோவானில் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போவோம். வசனம் சொல்லும்போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். என்ன சொல்றார் பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு பாவம் செய்யன்ற அந்த எண்ணம் வராது. அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை பாவம் செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகளோ சில வாய்ப்புகளோ வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்னா, அதை கண்டு விலை ஓடி வந்துடுவான். பாருங்கள், வேதம் தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்து இருக்கிறது. அவருடைய வசனம் அவனுக்குள்ளே இருக்குது. வித்துனா இதுனா தேவனுடைய வார்த்தை. ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே தேவனுடைய அந்த வித்து, எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரிச்சார், உயிரோடு எழுந்து இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த வசனம் தான் தேவனுடைய வித்து. அந்த வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா பாவத்தை பார்க்கும்போது இவனுக்கு என்ன வருதுன்னா, ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு வருது. அது பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாதவன் பார்த்தீங்கன்னா, அவன் விரும்பி அந்த பாவத்தை போய் செய்கிறான். விரும்பி என்ன செய்கிறான்? பாவத்தை செய்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அதை விரும்பி செய்வது இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எப்படி தெரியும்னா, குறிப்பாக எடுத்துங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம அந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டோம். ஆனால் ரட்சிக்கப்படாத மனுஷன் எடுத்துங்களேன், அவனை பற்றி எப்படி சொல்லுதுன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் என்ன பண்ணிருக்கான்? மரித்து போயிருக்கிறான். இப்போ செத்து போன ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுங்க, அவன் செத்து போனவன் நீங்கள் என்ன பண்ணாலும் என்னது அவனுக்கு வலிக்கவே வலிக்காது. ஒரு நாள் பாருங்கள், ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் கொஞ்சம் லூஸு கிறுக்க பிடிச்ச ஆளை கொண்டு போயிட்டாங்களாம். கொண்டு போனால் பாருங்கள், அவனுக்கு என்னென்னா, உயிரோடு இருக்கும்போதே செத்து போனன்றமே அவனுக்கு என்ன, உயிரோடு தான் இருக்கான். அவன் அவனுக்கு உயிரோடு இருக்கான், நல்லா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஐயோ நான் செத்து போயிட்டேன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறான். உடனே இவனை கொண்டு போய் மனத்தத்துவ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்களாம். கூப்பிட்டு போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி சார் இவன் எப்போ பார்த்தாலும் செத்து போயிட்டேன்னு சொல்கிறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் செத்து போட்டேன்னு திரும்ப பேசிகிட்டே இருக்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணாராம், ஒரு ஊசி எடுத்தாராம். ஊசி எடுத்து நறுக்கு குத்திட்டாராம். குத்தினோன்னா வலிச்சுட்டு ரத்தம்லாம் வருது. இப்போ பார்த்தியா, நீ உயிரோடு தான் இருக்க, நீ செத்து போகலை அப்படின்னானா அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். இவன் சொன்னானா, இல்லை இது நாள் வரைக்கும் நான் நினச்சேன் உயிரோட இல்லாமல் இருந்தால் தான் ரத்தம் வராதுன்னு நினச்சேன். இப்போ உயிரோட இருந்தால் என்னது, செத்து போனால் கூட என்ன பண்ணுறோம், ரத்தம் வரும். ஏன்னா செத்து போனால் ரத்தம் வரான்றதான் உண்மை. ஆனால் இப்போ என்னென்னா, நான் செத்து போயிட்டேன், ஆனால் செத்து போன பிறகு கூட எனக்கு ரத்தம் வருது அப்படின்னானா.
இப்போ அந்த டாக்டருக்கு வந்து பாருங்கள் எப்படி இவனை விளக்கன்றே தெரியலையா பாருங்கள். ஏன்னா அநேக நேரங்களில் குறிப்பாக சில ஆட்களுக்கு பாருங்கள் ரசிக்கப்பட்ட பிறகு கூட என்ன மக்களுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துடுதுன்னா, நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோமா ரசிக்கப்படலான்னு சில சந்தேகம் அந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா பாருங்கள், அந்த மாதிரி சில ஆட்களோட நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, சில ஆள் இருப்பாங்க. ரசிக்கப்பட்டவங்க பாருங்கள், ரசிக்கப்பட்ட ஒரு பிறகு ரசிக்கப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம லிங்க் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த மாதிரி அவன் உண்டாக்கி விட்டுருவான் நம்மளை. பெரிய பிரச்சனை வந்துடுது பாருங்கள். ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கோம், நம்ம ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. நம்ம வந்து பாருங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், அவனுக்கு வந்து ஆவி கிடையாது. அப்போ என்ன இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் வந்து அறியணும்னா, ஒருவர் வந்து கிறிஸ்தவ பேர் வச்சுருக்காரு, ஒரு மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையிலே ஒருபோதும் அவர்களை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்பவே கூடாது. அப்போ எப்படி தான் கிறிஸ்தவர்களை நம்புறது பாஸ்டர் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் இல்லையா? கேள்வி இருக்கும். இப்போ நான் சில குணாதிசயங்களை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவருக்குள்ளே இருக்கான்றதை முதல்ல நம்ம கவனிக்கணும், பார்க்கணும். சரி, பார்ப்போம். நம்ம அது என்னென்ன அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற முதல்ல பார்ப்போம். முதலாவது, அவருடைய ஆவியை நமக்கு தந்திரனாலே அறிந்திருக்கிறோம். பாருங்கள் என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவியான நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே சபைக்கு வர்றதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவன் பாருங்கள் என்ன பண்ணுறான், நல்லா கறியை வாங்கி சாப்பிட்டுவிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு அவன் பாட்டு படுத்துடுறான். சில ஆள் என்ன பண்ணுறான்னா உட்காந்துட்டு நல்லா டிவியில் அது இதையும் என்னத்தையும் மாட்டி பார்த்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு அலைகிறான். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, சபைக்கில் வந்து இங்கே வந்து ஆண்டவரை ஆராதிக்கன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. இதுக்கு நிறைய காசு செலவழித்து வண்டிக்கு பெட்ரோலை போட்டு அல்லது பஸ்ஸை ஏறி ஏதோ பண்ணியெல்லாம் வர்றீங்க. வரும்போது உங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய வேதத்தை படிக்கணும், அவரோட சமூகத்தில் நம்ம இருக்கணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு தாகம், அந்த ஒரு விருப்பம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார்ன்றதை முதலாவது நாம் காண வேண்டும். ஆண்டவரை தேடணுன்ற அந்த வாஞ்சை, விருப்பம் இருக்கா? தேவனுடைய பிள்ளைகள் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சில மக்களை நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, அவங்களுடைய அந்த மறுபடியும் பிறந்த அந்த குணாதிசயத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி தான் எனக்கு வேணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த இன்ட்ரெஸ்ட், நான் சொல்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து சர்ச்சுக்கு வர்றது, சில நேரங்களில் நல்ல பாருங்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்குற விஷயங்கள், நல்ல திருமண காரியங்கள், இந்த மாதிரி சில காரியங்கள் வரும்போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். என்ன இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம், இப்படி தான் நம்ம இருப்போன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், அதை கனம் பண்ணுகிறார். ஆனால் ரசிக்கப்படாத மக்களை நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க என்னன்னாலும் பரவாயில்ல, அவங்க வந்து பேரளவில் கிறிஸ்துவாக இருப்பாங்க, ஆனால் எதுவுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிறிஸ்துவுக்கு என்று வாழ மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவை உடையவர்கள், ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்னா எப்படின்ற கவனிக்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மத்தேயு சுவிசேஷம் எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போவாங்க. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நல்ல கவனிங்களேன், நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ என்னென்னா பாருங்கள், ஒரு தாகம் நமக்குள்ள. என்ன தாகம், நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும், நம்ம சபைக்கு வரணும், ஆண்டவரை தேடணும் அப்படின்னு அந்த தாகத்தை உடையவர்களாக நம்ம என்ன செய்கிற இருக்கிறோம். எப்போ இருக்கிறோம், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோன்றதுக்கு இது ஒரு என்னதுங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்றதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரல, எப்படி வந்திருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய விருப்பம், அன்றைக்கி போகணும், நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், அவர் ஆராதிக்கணும், இந்த நாள் இது கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒரு அந்த விருப்பத்தோடு நீங்கள் வர்றீங்க இல்லையா? அந்த விருப்பத்தை பார்க்கும்போதே நாம் யாராக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும் என்பதை அது காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே ஒரு பெரிய ஜீவனை அது என்ன செய்யுது, வைத்திருக்கிறது. அதுபோல் ஆவிக்குரிய மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஜெபம் பண்ண கற்றுக்குவான். நல்ல கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கான்னு வைங்க, ஜெபம் பண்ணாமல் அவன் வேதம் வாசிக்காமல் இருக்கவே முடியாது. நல்ல கவனிங்களேன், ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாமல் ஒரு ஆளால் இருக்கவே முடியாது. கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணணும். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கணும். என்ன விருப்பம்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம் பண்ணான்னு ஒரு மணி நேரமாக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணுறதை பார்க்கும்போது என்ன தெரியும்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்றதை அதிகம் என்ன செய்து காமிக்குது. ஏன்னா பாருங்கள், சில நேரங்களில் நம்ம பாருங்கள், சிலை கிடையாது, சிலுவை கிலுவை எதுவுமே இங்கே வைக்கலை, நம்ம வந்து பிரசங்கத்தை மட்டும் கேட்குறோம், வசனத்தை மட்டும் கேட்குறோம். சில நேரங்களில் போய் உட்காந்து நம்ம வீட்டை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுறோம். சிலலாம் சொல்லுவாங்க பாருங்கள், என்னங்க எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடச்சிருமா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்குறான்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, அதே வந்து என்ன சொல்கிறதுனா,
நீங்கள் வந்து ஒரு ஆவிக்குரியவர்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை அது என்ன செய்யுதுங்க காட்டுகிறது. ஜெபம் பண்ணுறதே, நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, ஜெபம் பண்ணுறது வந்து இந்த யாராவது ஒரு ஆளை போய் திடீர்னு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள், 5 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்காங்களான்னு வச்சுங்களேன், உட்காந்து கண்டிப்பாக நேரம் போகிறது தெரியாமல் கூட ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண ஆட்களாக மாறிடுவாங்க. எப்படியாவது டெய்லி ஜெபம் பண்ணணும். பாருங்கள், ஒரு பையன், ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாராம், இந்த இடத்துல ஆண்டவர் இருக்காரு, நீ டெய்லி அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணணுன்னா இவன் என்ன பண்ணானா பாருங்கள், ஒரு சேரை தூக்கிட்டு போனானா, சேரை தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டு, ஆண்டவரே நீங்கள் இந்த சேரில் வந்து உட்காந்துங்க நான் ஜெபம் பண்ணுறேன்னு அப்படியே நிற்பான், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவானா. ஒரு நாள் என்ன ஆச்சான் பாருங்கள், திடீர்னு வந்து ஆள் எங்கே போயிட்டான், அன்றைக்கி ஜெபம் பண்ண அந்த நேரத்தில் வரல. அப்போ அவன் யோசித்தானா, ஐயோ அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்திருப்பாரே, நான் லேட் பண்ணிட்டேன், நான் போக முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய வேதனை பாருங்கள். ஆனால் அவன் கடைசி என்ன பண்ணானா பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்தானா, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க, நேற்று நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியல, வர முடியல, அதனால் வந்து என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், என்னோடய ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணானா. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இருக்கிறார் இல்லைன்றதை அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுறாரு. வேதம் சொல்லுது, நீங்கள் தடவியாயிலும் அவரை என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலான்றார். இவ்வளோக்குள்ளே இருப்பார்ன்றார். இவ்வளோ இப்படி கையை நீட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கார் ஆண்டவர். அப்போ இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னாவே அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து நாம் ஜெபம் பண்ணுவதின் மூலமாக, வேத வாசிப்பதின் மூலமாக நாம் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை என்ன பண்ண முடியுங்க, அறிந்து கொள்ள முடியும். முதல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம். என்ன இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றதில்ல, பைபிள் படிக்கின்றதில், ஜெபம் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு விருப்பம் இருக்குது நமக்கு. ரெண்டாவது, இதை நம்ம வந்து செய்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோன்றதெல்லாம் இதை எதை காட்டுது அப்படின்னா, கண்டிப்பாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்கிறோன்றது அது என்ன செய்யுதுங்க காட்டுகிறது. இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாதவன் தான் ஆவிக்குரியவன் அல்ல. பாவத்தை குறித்த சில ஆளுங்களுக்கு பாருங்கள் உணர்வே இருக்காது. ஆனால் நமக்கு என்னென்ன பாருங்கள், ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நமக்கு என்ன ஆயிடுவான், ஒரு சின்ன ஒரு தவறுன போது உள்ளே அப்படியே குத்த ஆரம்பிக்கும். ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணுறமே, இதனால் என்ன பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி நம்மளை அறியாமலேயே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வேதனை ஏற்படும். ஆனால் இந்த பாவத்தை செய்கிறவங்க துணிகரமாக சில ஆள் செய்வான் பாருங்க, அந்த ஆளுங்களுக்கு இதை பற்றி உணர்வே கிடையாது. அது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், இந்த சூடுண்ட மனசாட்சி மாதிரி. எப்படின்னா என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் உரைக்காது. அந்த மாதிரி அவன் என்ன பாருங்க, இன்னைக்கு என்னத்தே பண்ணி தொலைகிறான், சாராயம் குடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணுறான். சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சவங்க இருப்பாங்க, வெளியில் கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிப்பான் பாருங்க, குடிப்பான், எல்லா தப்பான வேலையும் செய்வான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. என்ன சொல்ல போனால் பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மனைவி, ஒரு கணவன் ஒரு மனைவி, அப்படி தானே கடவுள் வச்சுருக்காரு. ஆனால் இந்த பாவத்தில் வாழ்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன எத்தனை மனைவியோ என்ன இருந்தாலும் சரி அவனுக்கு அதை பற்றி கேரே கிடையாது. அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, நான் வந்து மற்ற வேலை செய்கிறதானே நான் செய்கிறேன், அவனமாக தானே நானும் செய்கிறேன், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுவான், நியாயப்படுத்தி கொள்வான். பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாவத்தில் வாழ்கிற மனுஷன் பேர் மட்டும், ஆனால் கிறிஸ்தவ பேர் இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து வாழவே மாட்டான். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளா, தன்னுடைய கணவனா, தன்னுடைய மனைவியா, இப்படி தான் வாழ்ந்து கடவுள் வச்சுருக்காரா, அப்படி தான் வாழ்வாங்க. ஏன்னா கடவுளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஆண்டோடைய பிள்ளைன்றத என்னது பண்ணுங்க, அது வெளியில் காட்டுது. அப்போ ஒரு வேளை நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும் நீங்கள், ஒரு வேளை அந்த பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லாதவனாக மற்ற மனுஷன் இருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு என்ன ஆயிருதுன்னா, அந்த பாவம் செஞ்ச ஏதோ ஒரு பாவம் நடந்துருது, அந்த இதுக்கு வருவோம் நம்ம. ஏதோ இப்போ நான் இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு பெரிய ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன உடனே வந்து உண்மையிலேயே மன விருப்பத்தோடு நீங்கள் சொல்வீங்களா, கண்டிப்பாக நம்ம சொல்லும் போதே ஒரு கஷ்டம் இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அப்படி சொல்கிறோமே, ஒருத்தரை நம்ம ஏமாத்திரமாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். யோசிச்சுட்டு ஐயோ கடவுள் வேறு பார்க்குறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த பொய் சொல்லிட்டான், இன்னொரு பக்கம் ஆண்டவர் இருக்கார். இன்னும் நம்ம வந்து இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிசாசு வேறு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, பிசாசு சொல்லுவான், நீ வந்து இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே இல்லையா,
நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இல்லையா, இதனால் நீ ஆண்டவர்கிட்ட போகிறக்கே உனக்கு தகுதியே இல்லை, நீ வந்து ஒரு மோசமான ஆள், உனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு தகுதி கிடையாது, நீ இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு குழப்பி எடுத்துருவான். குழப்பில் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, சர்ச்சுக்கு போகலாமா இல்லை வேணாமா, ஜெபம் பண்ணுமா வேணாமா, பைபிள் படிப்போம் வேணாமான்னு இந்த குழப்பத்திலே ரொம்ப பேருக்கு பாருங்க என்ன அப்படி டைவெர்ட் ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி பேக் ஆவாங்க. என்னென்னா பேக் ஆகிறது எப்படின்னா, சரி சர்ச்சுக்கு போய் தான் என்ன கண்ணப்போ, இதுதான் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்பை ஆண்டவரும் மன்னிக்க மாட்டார், இந்த பிசாசு வேறு நம்மளை தொல்லை கொடுக்குது, நமக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, நம்ம மனசாட்சி வேறு அப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு பெரிய வேதனை உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சரி இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவனுக்கு இதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா அவன் தான் பாவத்தில் தான் வாழ்கிறானே, நீ என்ன சொன்னாலும் அவன் பாவத்தை பற்றி யோசிக்க போகிறதே கிடையாது இல்லையா. பாவத்தில் வாழ்கிறவன் வந்து எப்படின்னா ஒரு பிளாக் போர்டு மாதிரி, ஒரு கரும்பலகை இருக்குது, அந்த கரும்பலகையில் நீங்கள் எவ்வளவு போய் கரியை அள்ளி பூசினா கூட வெளியே தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அப்படி கிடையாது. அவன் நல்ல ஒரு வெள்ளை வேட்டி எடுங்க, அதில் ஒரு சின்ன இங்கு படுது அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைன்றது அப்படிப்பட்ட ஒன்று வெளியே தெரிஞ்சிடும். அப்போ உடனே இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் பாருங்க வசனத்தில் சொல்கிறார், 1 யோவான் எடுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அப்படி இருக்கும்போது 1 யோவான் எடுங்க, சீக்கிரம் போகலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அங்கே 8-9 வசனங்களுக்கு வருவான். நமக்கு பாவம் இல்லை என்பதுமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த பகுதிக்கு வாங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி பாருங்க, ஏதோ தவறு நடந்துருச்சு, பாவம் நடந்துருச்சு வாழ்க்கையில், ஒரு பக்கம் நம்ம மனசாட்சி, இன்னொரு பக்கம் சாத்தான், இன்னொரு பக்கம் யார் இருக்குது ஆண்டவர். இப்போ 3 கோணத்தில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு என்ன பதில் தான் செய்கிறது அப்படின்னா பாருங்கன்னு சொல்கிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். தவறு பண்ணிட்டோம், இப்போ தவறு பண்ணிட்டு நான் எங்கே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 வீலரோ ஒரு கார்லேயும் நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு 2 வீலரில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது, காற்று இறங்கிருச்சு, வண்டி ஓட மாட்டுது. நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க, பஞ்சரே ஆகலை நல்லா தான் இருக்குன்னா, நீங்கள் அந்த டயரோட ஓட்டிட்டு போனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு, டயரே கிழிஞ்சு அந்த ரிம் இருக்குது பாருங்கள், அது என்னது அந்த இதே வந்து உடஞ்சே போயிடும். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு அதை சரி பண்ணாத வரைக்கும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் அதே வேளையிலே பஞ்சர் ஆயிடுச்சு, உடனே என்ன பண்ணுறீங்க, நேராக பஞ்சர் கடையில் கொண்டு போய் பஞ்சரை போடுறீங்க. இப்போ இந்த வசனம் பஞ்சர் போடுற வசனம் மாதிரி இது 1 யோவான் இருக்கு இல்லையா, 1 யோவான் 1ல் அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முள் குத்திடுச்சுப்பா. இப்போ குத்தின முள் பஞ்சரில் இருக்குது, அந்த டயரில் இருக்குது. இருக்கும்போது இப்போ அடுத்து வண்டி ஓடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவம் செஞ்சிருன்ற விஷயம் வந்து உனக்கும் தெரியும், பாவம் செஞ்ச விஷயம் வந்து இயேசுவுக்கும் தெரியும், பாவம் செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியும், இன்னொரு ஆளுக்கு சாத்தானுக்கும் தெரியும். இப்போ 3 இடத்துல தெரியுது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாது, நான் செய்யவே இல்லைங்கன்னோம்னா சாத்தான் சொல்லுவான், கிடையவே கிடையாது, நீ செஞ்ச எனக்கு தெரியும், நான் வேணா உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லுவான். யோபுன்ற ஒரு ஆள்கிட்ட போய் பேசினா அப்படி தான் பேசினான். நீங்கள் யோபுக்கு இவ்வளோ வக்காலத்து பாங்குறீங்களே ஆண்டவரே, யோபு பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால, அது எப்படின்னா இந்த பிரச்சனை தான், வாயிலே கெட்டு போயிட்டான் அந்த ஆள். இந்த யோபு இருக்கானே, யோபு கெட்டதுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த வாயை வச்சே பாவம் செஞ்சுட்டான். அப்போ சில நேரங்களில் மக்கள் வந்து இப்படி பாவம் செய்யும் போது இவங்க என்ன பேக் ஆகுறாங்க, ஐயோ இனிமேல் ஆண்டவர்கிட்ட போக வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட வேலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த பகுதி சொல்லுது. நமக்கு அப்படி போகாமல் பாவம் என்று சொல்லணும்னா அப்போ என்னது, நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, சத்தியம் வந்து இருக்காது. அப்படின்னு என்ன சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்சுட்டேன் அதை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்னது நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், நடந்து போச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு விடு, இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த பஞ்சரை சரி பண்ண போகிறேன். பஞ்சரை சரி பண்ண ஒரு சொல்யூஷன் இருக்குது, வழி இருக்குது. என்ன வழி இருக்குது அப்படின்னா அடுத்ததில் சொல்கிறார் அவர். சில நேரங்களில் பாருங்கள், சில இந்த பேர் கிறிஸ்தவ சபைகளுக்கு போனீங்கன்னா பாவத்தை போய் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே கூண்டில் உட்காந்துருக்காரா, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஏதோ ஒரு கூண்டில் கண்ணாடி கூண்டில் உட்காந்துருக்காரா, அவர்கிட்ட போய் சொல்கிறாங்களாம், ஐயா சாமி போய் எல்லாத்தையும் சொல்கிறதான், நான் இந்த பாவம் பண்ணேன் அந்த பாவனே அப்படின்னு சொல்கிறதான். சொன்னோன்னே இவர் என்னது, மகளே மகனே போ, கத்தர் உன்னைய மன்னிச்சிட்டார் போ,
அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, இவரை கூண்டுக்குள்ளே போய் இவங்க பாவத்தில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு சொல்கிற அவர் இருக்காரு, இவரை நான் கடவுளா, சரி ரைட்டு நம்மளே போய் சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்குவான். இவர் யார்கிட்ட தான் போய் சொல்லுவார்? இவர் யார்கிட்ட சொல்லுவார்? அவர்கிட்ட தானே சொல்லணும். நல்லா கவனிச்சுங்க, நம்மனாலும் சரி அவர்னாலும் சரி யாருனாலும் சரி அவர்கிட்ட தான் சொல்லணுமே தவிர ஒரு நாள் எந்த ஒரு மனுஷன்ட்டையும் நீங்கள் போய் பாவத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. தவறு நடந்துருச்சுங்க, பாவம் நடந்துருச்சு, அதுக்காக நீங்கள் உங்களவே அழிச்சுக்குவீங்களா? உங்களை வந்து இது பண்ணுவீங்களா? நீங்கள் கிடையாது. என்ன பண்ணலான்னா ஒரு வழி இருக்குங்க. அதுக்கு என்ன வழி இருக்குது பாருங்கள். அதான் சொல்கிறாரு பாருங்க, 1 யோவான் 1:9 சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நல்ல கவனிங்களே. இப்போ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ அப்படி நடந்துருச்சு, நான் செஞ்சது பாவம் தான், என்னைய மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் என்ன பண்ணணுங்க? அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணணுங்க? கழுவப்படணும். ஆனால் சில ஆள் மாதிரி நீங்கள் வேற மாதிரி போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, பஞ்சர் ஆக்க போகிறேன் ஆண்டவரே, அதனால உங்கள் ரத்தத்தை நான் எடுத்துக்கிறேன்னு போகக்கூடாது. அது ரொம்ப தப்பு. பஞ்சரை நீங்களே வாண்டடா நான் பண்ண போகிறேன்னு. இது எப்படின்னா, நேராக கொண்டு போய் காரை இன்னும் இடிக்கலை, இல்லை ஆண்டவரே ஒரு தடவை காரை இடிச்சுக்கிறேன், அந்த காரை இடித்ததுக்கு என்ன இதோ அந்த பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி அப்படி போகக்கூடாது. அது தப்பு, அது பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை நடந்துருச்சு, அப்படி இருக்கும்போது இயேசுவே நம்முடைய ரத்தத்தினால என்ன செய்யும்? கழுவும் என்று நாம் சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரோ, நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறாராம். பாவத்தை போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தைரியமாக சர்ச்சுக்கு வரலாம், இப்போ தைரியமாக என்ன பண்ணலாம்? பைபிளை படிக்கலாம், இப்போ தைரியமாக ஜெபம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி அந்த பாவத்தில் நமக்கு என்ன பண்ணிச்சுங்க? விடுதலையை கொடுத்து விட்டது. சரியா? அப்போ நம்ம பாவம் இல்லைன்னா எப்படி பாருங்க, பாப்பா நம்ம வந்து பாவத்தை செஞ்சிருந்தா கூட ஒருவேளை இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவும். ஆனால் ரட்சிக்கப்படாதவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவன் எத்தனை தவறு வேணாலும் பண்ணுவான், அவன் எத்தனை மனைவியும் கட்டிக்குவான், அவன் என்ன வேணாலும் தப்பெல்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் சொல்லுவான், நான் மட்டுமா பண்ணேன், இந்த ஊரே பண்ணுதுங்க, இந்த ஊரே செய்யுதுங்க, அதனால தான் நானும் பண்ணேன் தான். பேரை கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ பேர் இருக்கும். நம்ம வந்து ஆண்டோடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைன்றது எதை காமிக்கினா, ஒரு பாவம்னு சொல்லி வரும்போது அதை விட்டு ஓடி வர்றான் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை என்ன செய்யுதுங்க காமிக்குது. யோசேப்பு ஓடி வந்தான் பார்த்தீங்களா, போத்திப்பாருடைய வீட்டில் இருந்தான். இருக்கும்போது பாவம் செய்யும்படி அந்த அம்மா தூண்டுறாங்க. ஆனால் தன்னுடைய மேலாடையை கூட விட்டுட்டு ஓடி போகிறவன் மேலே தவறான ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. என்ன ரிப்போர்ட்டு? போத்திப்பாருடைய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட போய் ஒரு தப்பான காரியத்தை சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு அப்படி செய்யிட்டான்னு. ஆனால் அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த மாதிரி நடந்துருச்சு. அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. எத்தனையோ வருஷம் போட்டாங்க. 13 வயசில் அங்கே போனான். இப்போ கிட்டத்தட்ட 17 வயசில் போனால் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷம் வேணாலும் கூட அங்கே இருந்திருப்பான். அந்த ஜெயிலில் ஓரளவு 10 வருஷமாக தங்கி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவு நாள் அந்த ஜெயிலே கிடக்கிறான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் அவனை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அப்படின்னா, அவன் அந்த பாவத்தை விட்டு ஓடி வந்தான் பாருங்க. அதுதான் ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்குள்ளே இருக்கும். பாவன் வரும்போது, சில காரியங்கள் வரும்போது, இதுக்கு நான் ஒத்து போக மாட்டேன், பிசாசே இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு விலகி ஓடி வர்றாங்க இல்லையா? விலகி ஓடி வரும்போது தான் அந்த இடத்துல நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த இடத்துல காட்டுகிறது. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகளை காமிக்கக்கூடிய ஒரு காரியம், நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் காமிக்கிற விஷயம் என்னென்னா, பாவத்தை கண்டால் விட்டு விலகி ஓடிடுவோம். ஆனால் அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாத மனுஷன் பாவத்தை விரும்பி அதை செய்கிறான். ஆண்டோடைய பிள்ளை ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள். சரி, கடைசி என்ன 2 பார்த்து சொல்லி முடிச்சிடறேன் ரொம்ப சீக்கிரமாக. 3வதுல வந்து இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் ஆவிக்குரியவர்கள். 3வது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? அவர் உண்டென்றும் தம்மை தேர்வுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிற. எடுங்க 1 கொரிந்தியர் 2:8 படிப்போம். அதை இப்பிரபஞ்சத்தில் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நல்ல குனிங்களேன், ஆண்டவராக இயேசு போய் சிலுவையில் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அது உண்மையிலே ஒரு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் தான். ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது? அதை இப்பிரபஞ்சத்தில் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தர்
என்னது கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நல்ல கவனிங்க. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அடிக்கிறத போய் விரும்பி செய்கிறான். ஆனால் எல்லா மனுஷனுடைய கண்ணுக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரா, மறைத்து வைத்தாராம். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு நம்ம போனோம்னா 5-9 வரைக்கும் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனமாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்ததாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோட்டத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். பாருங்க, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களேயானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்ல கவனிங்களேன். நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஆண்டவர், சில காரியங்களை நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்த, காது கேட்காத விஷயத்த, நம்முடைய மனதில் தோன்றாத விஷயத்த கர்த்தர் நமக்காக வச்சிருக்காராம். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்காருன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை விசுவாசத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமே தவிர நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு மாமிசீகமான அடிப்படையில் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. ஆண்டோடைய பிள்ளை நமக்கு பேர் என்ன பேருங்க, விசுவாசிகள். அப்போ விசுவாசினா என்ன பண்ணுறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு கண்ணில் காட்டலை, காதில் கேட்கலை, அது மனுஷனுடைய இதயத்தில் கூட தோன்றலை, ஆனாலும் கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யணுங்க, பெற்றுக்கொள்ளணும். அப்போ இதை விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அடையாளமே. நம்ம விசுவாசி, நம்ம ஆண்டோடைய பிள்ளை எதை வேணாலும் விசுவாசித்து வாங்கிடுவான். எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவான், விசுவாசித்து வாங்கிடுவான். ஏன்னா அதுக்கு பேர் தான் பாருங்க என்னதுங்க, விசுவாசிகள். அப்போ நம்மளை இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு காமிக்கிறது என்னன்னா, நாம் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமே நம்மளை என்ன கட்டுது, ஒரு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டுகிறது. கடைசி அவனை பார்த்து முடிச்சிருவான். 2-3 இருக்கு, 3ல் 1 கரகரன்னு சொல்லி போகிறேன். நாம் பாருங்க, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உள்ள ஒரு போராட்டமான மாம்சத்துக்குரிய மனுஷத்துக்குரிய காரியங்களை நாடுவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். நாம் எப்படி இருப்போம்னா ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்குரியங்களை நாடுவர்களாக இருப்போம். எப்படிங்க, மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி மாம்சமான காரியங்களை போய் நம்ம தேட மாட்டோம். என்ன தேடுவோம், ஆவிக்குரிய காரியங்களை தேடுவோம். ஆவிக்குரிய காரியங்களை நடக்கும்படி நம்ம என்ன செய்வோம், நம்ம முயற்சி எடுப்போம். அதைப்படி சொல்கிறாரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை பாருங்கள், எடுங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. 12-13 வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களிலே உண்டாக்குறவராய் இருக்கிறார். நல்லா சொல்கிறார் பாருங்க. நான் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதாவது அதிக பயத்தோடே பாருங்கள், நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்குங்க. ஏன்னா சாத்தான் உங்களை ஈஸியாக ஏதாவது ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணி இந்த ரட்சிப்பை விட்டே காலி பண்ண முயற்சிக்கலாம். அப்படி போயிடாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி காத்துக்குங்க அப்படின்னு அடுத்த வசனத்துக்கு வராரு. என்ன சொல்கிறாரு, ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் என்ன செய்கிறாராம், உண்டாக்குறவாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள சில விருப்பங்களையும் என்னது அந்த வாஞ்சி செய்கையை உண்டாக்குறார் இல்லையா, அது அவர் தான் உண்டாக்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி உங்கள் ரட்சிப்பை விட்டுட்டு உங்களை எங்கிட்டாவது ஏதாவது பண்ணி வைக்கலாம் பிசாசு சில முயற்சி எடுக்கிறான். நீங்கள் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் சொல்கிறாரு. ஒருவேளை நான் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும், பிசாசு எப்படியாவது உங்களை அந்த ரட்சிப்பில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு போகலான்னு முயற்சி எடுக்கிறான். அதுக்கு நீங்கள் ஒரு நாளும் உடன்பட்டுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு தேவனுக்கேற்ற விருப்பமுடையவர்களாய் தேவன் அவர் என்ன விரும்புகிறான்ற அறிந்து கொண்டு அப்படி நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் வாழும்போது என்ன செய்யும், உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பூரணமாக என்ன பண்ண முடியும், நிறைவேற்றி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? சரி, கடைசியாக அடுத்த காரியங்கள். ஏன்னா நம்ம மாம்சமான காரியங்களை போகாமல், மாம்சத்துக்குரிய ஆட்கள் இருக்காங்க,
அப்படி போகாமல் நாம் ஆவிக்குரிய காரியங்களை நாடுகிற மக்களாக நாம் என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். கடைசியாக 2 காரியங்கள். ஒன்று, நம்ம ஆவியின் கனியை உடையவர்களாக இருக்கிறோம். அது வந்து நம்மளை கிறிஸ்துவன் காட்டும். எடுங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 23 22 வாங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷமும், சமானமும், நீடிய பொறுமையும், சாந்தம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. என்ன சொல்ல பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த மாதிரி ஆவியின் கனியை உடையவர்களாக நீங்கள் இருக்குன்றார். எப்படி சொல்கிறாரு? ஆவியின் கனியை உடையவர்களாக நீங்கள் இருக்கணுன்றார். என்ன ஆவியின் கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது அந்த அன்போடு, சந்தோஷமா, சமாதானமா, நல்ல நீடிய பொறுமையா, கடவுளுடைய அந்த தயவோடு. அடுத்து சொல்கிறாரு தயவு, அடுத்து நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள் தான் என்னது ஆவியின் கனியாக இருக்கான். அப்போ ஒரு ஆண்டோடைய பிள்ளை என்ன காமிக்குதுன்னா, ஆவியின் கனி உடையவர்களாக எப்படி காமிக்குது? அந்த ஆவியின் கனியை பார்க்கும்போதே கண்டிப்பாக அவங்க யார் தான்? இவங்க ஆண்டோடைய பிள்ளை, இவங்க ஆண்டோடைய பிள்ளைய, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை என்ன செய்யுங்க இது காட்டுகிறது. சரி, கடைசியாக பார்த்து முடிச்சுருவாங்க. இவர்கள் ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரா? கொடுக்குறாராம் ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு. எடுங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. அதை பார்த்து முடிச்சலாம். 8ல் 12ஆம் அதிகாரம் 8ல் இருந்த எப்படின்னு ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொனுக்கு அற்புதங்களை சக்தியும், வேறொனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொனுக்கு பல பாஷைகளை பேசுதலும், வேறொனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன செய்கிறாராம்? பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, வரங்கள் ஆண்டவர் கொடுக்குறாராம். குறிப்பாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவனுடைய நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றி நல்லா அந்நிய பாஷை பேசுகிறோம் இல்லையா? எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம பேசுகிறோம், ஆண்டோடைய பிள்ளை எல்லாருமே. சில நேரங்களில் சில மக்களுக்கு விதவிதமான வரங்களை கத்தர் கொடுக்குறாரு. வரனா ஒரு ஊழியக்கார் பாருங்க, அதை பற்றி நான் போன செக்ஷனில் சொன்னேன். சர்வீஸ்லேயே ஒரு நாள் ஊழியக்கார்ட்ட ஒரு அம்மா வச்சான், வந்து இங்கே நின்றுச்சு இந்த மாதிரி ஃபில்பிட் பக்கத்தில். சொல்லிச்சான் ஓ காட் டேக் இட் அப்படின்னு சொல்லிச்சான். ஆண்டவரே எடுத்து போடுங்க, ஆண்டவரே எடுத்து போடுங்கன்னு சொல்லிச்சான். அந்த அம்மா ஜெபம் பண்ணுது. இவர் அங்கேருந்து வந்தாராம், வந்துட்டு என்னத்தை எடுத்து போடணும்னு கேட்டாராம் இந்த ஊழியக்கார் ஃபஸ்ட்டு. அவர் சொன்னார், அந்த அம்மா சொல்லிச்சான், என் பொடி மட்டை எடுத்து போடணும் அப்படிச்சான். அமெரிக்காவில், நம்ம ஊரில் கிடையாது. பொடி மட்டை எடுத்து போடணும். அவர் கேட்டாராம், பொடி மட்டையை நீ வச்சியா இல்லை அவர் வச்சாரா? யார் வாங்கி வச்சது அப்படின்னு கேட்டாராம். நான் தான் வச்சேன். அப்போ உடனே நீ டேக்கிட்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? நீ உன் கையை வச்சு நான் வாங்கி வச்ச தப்புன்னு சொல்லி உன் கையிலேருந்து நீ எடுத்து போடுவியா? அதை விட்டுட்டு நீ எடுத்து போடணும், நீ தான் எடுத்து போடணும். சில நேரங்களில் பாருங்கள் என்ன பண்ணுறது, மக்கள் வந்து எதையுமே விடாமல் ஆண்டவரே நீங்கள் எடுத்து போடுங்கன்னா அங்கிட்டு எங்கிட்ட இருந்து எடுத்து போடுறது நம்ம தான் விடணும். ஏதாவது நம்ம ஒரு தவறான வழியில் போகிறோன்னா நம்ம தான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இதில் வந்து ஆண்டவர் தான் செய்வார்ன்ற மாதிரி போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியின் வரங்களை உடையவர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் மனுஷர்களை நிதானித்து அறியக்கூடிய இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில மனுஷர்களை நீங்கள் பார்க்கும் போதே அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்ற மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி சில வரங்கள் அதில் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சில நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்கு கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக சில காரியங்கள் சொல்ல முடியும். நீங்கள் நல்லா உட்காந்து பாருங்கள், நல்லா தேவ சமுதிரம் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, சில நேரங்கள் உங்களுடைய வியாபாரங்கள், தொழில்கள், சில காரியங்கள்லாம் வரும். இப்படி வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில், அதுக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு சொப்பனத்தை காமிங்க, தரிசனம் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ணிடுறாங்க, வேண்டாம். ஆனால் நீங்கள் அப்படிலாம் கேட்காமல் இருந்தபோது கூட ஆவியானவர் அவர் மக்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சில நேரங்களில் ஆவியின் அபிஷேகங்கள், ஆவியின் வரங்களை ஆவியானவர் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? என்னது ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேலான ஒன்று இவையெல்லாம் இருந்தால் கூட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஏன்னா எல்லா அடையாளங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய அன்பை மற்றையில் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். அதை பற்றி தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் சொல்கிறாரு.
12ஆம் அதிகாரத்தில் கடைசி 31ஆம் வசனத்தில் பாருங்கள், அதை ஒன்று மட்டும் வாசிடுவான், நான் விட்டுட்டேன். 12 கடைசி வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். அதனுடைய கண்டினியூ தான் 13ஆம் அதிகாரம். சொல்கிறாரு, நான் மனுஷர் பாஷையிலையும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் என்ன செய்கிறேங்க இருப்பேன். அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இவ்வளவு வரங்களை நீங்கள் நாடினாலும் அன்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியும். இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் ஒரு ஆண்டோடைய பிள்ளை, இவன் கிறிஸ்தவன்ற எது காட்டும் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட ஜெபம் பண்ணலாம், விசுவாசிக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆவின் கனி ஆவின் வரங்களாம் இருக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் கூட அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், நாம் கிறிஸ்துவன்றது வெளியில் காண முடியும். இந்த நாட்களில் கூட நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பை கண்டிப்பாக மற்றத்தில் பகிர்ந்து கொள்வோம். மற்றவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்கள் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒருபோதும் ஒருவனையும் நான் திக்கற்றவனா விடேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, உங்களை ஒரு நாள் அனாதை பிள்ளை நான் விட்டுற மாட்டேன், ஒன்றும் பயப்படாங்க, உங்களை கரெக்டாக நான் வழி நடத்துவேன், ஆனால் என் சத்தத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சரியாக என்ன செய்யுங்க, செவி கொடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், ஒவ்வொருவரும் தேவ அன்பை பாருங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தேவ அன்பை நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நம்மை துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் மேலே தெளிக்கிறோம். ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற நம்முடைய தேவ அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்கள் தாயின் கர்த்தாவை கருவிலை உருவாக்கும் முன்பாக எங்களை முன்குறித்த தேவன், எங்களை அழைத்த தேவன், எங்களை ரட்சித்த தேவன், எங்களை ஒவ்வொரு நாளையும் நீர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை சில இடர்கள் வந்தாலும் கூட அந்த இடரெல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னித்து தூக்கி எடுத்து எங்களை மீண்டும் நடக்க வைக்கிற தேவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால உடைய விலையிற பெற்ற ரத்தத்தை மீண்டுமாக உடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெரிகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவ அன்பின் நீளம் உயரம் ஆழம் அகலம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி உடைய கண்கள் திறக்கப்படட்டும். உடைய தேவ அன்பை வெளியில காட்டக்கூடிய மக்களாக, ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய்.